சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், பிஸியா இருக்கேன். சிஸ்டர் யோபு 17 நம்ம பார்த்தோம். இப்ப யோபு 18வது அதிகாரம். சோ இது வரைக்கும் யோபு நண்பர்களை திட்டிட்டு இருந்தார். கடவுள் தான் எனக்கு அநியாயம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க வாயை மூட மாட்டீங்களா, உங்களுக்கு கருணையா வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சோ இது அந்த நண்பர்களுக்கும் இவருக்குமான உரையாடல். அவர் மரணப்படுக்கையில இருக்கிறார். நீ ஏதாவது பாவம் பண்ணிருப்படா, சும்மா எல்லாம் கடவுள் இப்படி பண்ண மாட்டாருடான்ட்டு அவர் சொல்றாரு. இல்ல, கடவுள் தப்பு பண்ணாரு, உனக்கு தெரியுமா, உன் பையன் எல்லாம் கண்ணு தெரியாம போவ இப்படின்னு எல்லாம் பேசுறாரு. இதுதான் நடந்துட்டு இருக்குது. சோ இப்ப 18வது அதிகாரம் நம்ம பாக்குறோம். படிங்க சிஸ்டர். அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் பேச்சை முடிக்காதிருப்பீர்கள், புத்திமான்களாய் இருங்கள், நாங்களும் பேசட்டும். நாங்கள் மிருகங்களைப் போல் எண்ணப்பட்டு உங்கள் பார்வைக்கு தீழ்ப்பானவர்களாய் இருப்பானேன். கோபத்தினால் உம்மைத்தானே பீறுகிற உமது நித்தம் பூமி பாழாய் போகுமோ, கண்மலை தன்னிடத்தை விட்டு பேருமோ. ஓகே, ஸோ இப்போ ஃப்ரெண்டு பில்தாத் பேசுறாரு. நீ பேசிக்கிட்டே இருக்கிற முட்டாள் மாதிரி, நாங்க பேசுறது கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாமே, இனியாவது கேட்கலாமே, கடைசி நேரமாச்சு கேட்கலாம் தானே அப்படின்னு சொல்றாரு. எங்களை பார்த்தா உனக்கு மிருகம் மாதிரி தெரியுதா, ஞானம் இல்லாத கீழானவர்கள் மாதிரி தெரியுதா? நீ கோபத்தினால உன்னை நீயே பாழ்படுத்திக்கிற. கடவுள் மேல கோபம் வரும் பொழுது, யார் மேல கோபம் வந்தாலும் அது நம்ம உடம்புக்கும் நல்லது கிடையாது. அப்ப உன் கோபத்தினால என்ன ஆயிட போகுது? மழை பெயர்ந்து போயிட போகுதா? பூமி பொழக்க போகுதா? எதுவுமே நடக்க போறது இல்ல தானே. இப்ப உன் மனம் சாந்தமாகணும்ல, அதுக்கு தானே நாங்க சொல்றோம் அப்படின்னு அவரு சொல்றாரு. 5 சொல்லுங்க சிஸ்டர். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம். அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போம், அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான். கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும், பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே சிஸ்டர், ஓகே, இது இருக்கட்டும். இப்ப என்னன்னா, நீ கத்துறதுனால எந்த நியாயமும் எந்த லாபமும் கிடையாது. நாங்க சொல்றதை கேளு. துன்மார்க்கருடைய விளக்குன்றது சந்தோஷம், வெளிச்சம். வாழ்க்கை இருட்டா போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? துக்கம். சோ துக்கம், அவனுக்கு விளக்கு அணைஞ்சு போச்சு, குலவிளக்குன்னு சொல்றாங்க இல்லையா. சோ அப்படி அவனுடைய குடும்பமே அழிஞ்சு போச்சு, அவனோட சந்தோஷமும் போச்சு, அடுப்பின் நெருப்பும் போச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பாடு இல்லாத நிலை வந்துடுச்சு. யாருக்கு? துன்மார்க்கனுக்கு. இது துன்மார்க்கனை பற்றி வேதத்துல சொல்லப்பட்ட விஷயத்த அவர் சொல்றார். துன்மார்க்கனுக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு போட்டிருக்கு தானே, இப்ப இந்த விஷயம் எல்லாம் உனக்கு நடக்குது தானே அப்படின்னு கேக்குற. அப்ப அவன் கூடாரத்துல வெளிச்சம் அந்தகாரப்படும் அப்படின்னா அவனுடைய குடும்பத்துக்கே சந்தோஷம் போயிடும். ஆளாளுக்கு நோயில படுப்பாங்க, கடன், திடீர் மரணம், இப்படி ஆயிட்டே இருக்கும். அவன் விளக்கு அவனோடவே முடிஞ்சு போயிடும், அணைஞ்சு போயிடும். அவன் பலமா நடந்ததெல்லாம் தளர்ந்து போயிடும். அவன் ஆலோசனை, அவன் என்னெல்லாம் புத்திசாலித்தனமா இந்த பிசினஸ் பண்ணும், இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், அதுலயே அவன் போய் விழுவான். அதனாலே அவன் எடுக்கிற முடிவே அவனுக்கு எதிராக திரும்பும். நிறைய பேர் அது மாதிரி பிசினஸ் பண்ண எல்லாம் வீணா போறாங்க இல்லையா. அப்ப பிசினஸ் பண்றவங்க எல்லாருமா வீணா போறாங்க? ஆனா யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாங்க, அதுவும் இருக்குது இல்ல. நிறைய பேர் பிசினஸ் மூடிட்டு இது நமக்கு வேலைக்கு ஆகாது, ஏன்னா கார்பரேட் வந்துடுச்சு, நானும் இதை மூடிட்டு வேலைக்கு போலான்ட்டு இருக்கிறேன்னு சொல்ற நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். சோ இது ஏன்னா அவனுடைய புண்ணிய கணக்கை பொறுத்து. பாவ கணக்கு வரும்போது இது நடக்கும். அப்ப அவனுக்காகவே வலை விரிச்சா மாதிரி அவன் மாட்டிக்கிறான். சோ கண்ணி வைக்கப்பட்டிருக்கு, அந்த கண்ணி வெடி அவன் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணியா இருக்குதுன்ட்டு ஒரு வடிவேல் கூட சொல்லுவானு, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல ஒரு டவுட் வரும்,
இப்ப இவனுக்கு வர நிலைமை எல்லாருக்கும் தானே வரும். கடைசியில எல்லாருக்கும் தான் நோய் வரும், வயோதிகம் வரும், நிறைய விஷயங்கள் நடக்கும் பெரும்பான்மையானவர்களுக்கு இல்லையா. அப்படியே நல்ல குடும்பம், அது சீக்கிரமா இறந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு 100 வயது அப்படிலாம் கடந்தனா முடிஞ்சு போச்சு அவங்க கதையே. அதாவது 100 வயதானாலும் இந்த பாட்டி இவங்களாதான் உழைச்சி சாப்பிட்றாங்கன்னு சொல்றாங்க. உடம்பு நல்லா இருக்குனால உழைக்கிறாங்க, இல்லைன்னா அது இருக்குது இல்லையா. ஸோ அப்ப டவுட் வரும். இப்ப எல்லாருக்கும் தான் நடக்கும். அப்ப எப்படி எல்லாரும் துன்மார்க்கனா? ஆமா, எல்லாரும் துன்மார்க்கன் தான். ஒருத்தருக்கு மட்டும் இப்படி நோய் வராது. இதுதான் புரிஞ்சுக்கணும். கடவுள் உருவாக்கிய சொர்க்கத்தில் அது கிடையாது 2500 வருஷத்துக்கு. அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமா நம்ம மாத்திடுறோம் பாவம் செய்யறதுனால. சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது, இதுதான் பாவம் அப்படின்னு தெரியாமலே இதுல விழுந்து விழுந்து பாவம் சேரதான் நமக்கு இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே வருது. சோ இந்த நேரத்தில் கடைசி 100 வருடம் பரமபிதான்னு சொல்லப்படுற சிவபெருமான் அல்லது அல்லாஹ், எப்படி வேணாலும் சொல்லலாம், 3 மதத்துல சொல்லப்படுற ஒரே கடவுள் இவர் தான். அவரு ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றாரு, சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருப்போம், உடல்ன்ற உணர்வே இருக்காது. சோ ஆத்மாவை பார்த்து பேசும்போது அந்த அன்பு, கருணை அது எப்பவுமே இருக்கிறது, இதெல்லாம் இருக்குமே தவிர நமக்கு அவர்கள் மீது காமமோ வெறுப்போ எதுவுமே வராது. அதனாலதான் ஆனந்தமா இருந்தோம். அந்த மாதிரி சொர்க்கம் இப்ப வரப்போகுது. ஏன்னா இரவு முடிந்தால் பகல் வர மாதிரி நரகம் முடிந்து மீண்டும் சொர்க்கமாக மாறிடும். அதுக்குதான் உலக அழிவு வருது. ஆத்மா அழியாது. இப்ப அங்க போய் பிறக்கணும். அப்ப நீங்க அந்த மாதிரி மாறணும்னு கடவுள் சொல்றாரு. அதுக்கு என்ன பண்ணும், ஆத்மான்னு வந்து பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்க. நீங்க புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குங்க, கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சொர்க்கத்துல யாருக்கும் காம, கோபம், பற்று, பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது. இந்த 5 விகாரம் தான் பாவம், சாத்தான், மாயா, எது வேணாலும் சொல்லிக்கோங்க. அந்த பாவம் செய்யாதனால அங்க இருக்கிற யாருக்கும் நோய் வராது. 150 வருடம் பரிபூரண ஆயுள் இருக்கும். ஆனா சின்ன தலைவலி கூட இருக்கு. சதா ஆனந்தம், அளவற்ற செல்வம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பாங்க. ஏன்? அங்க பாவம் செய்பவன், துன்மார்க்கன் ஒருத்தன் கூட கிடையாது. அங்க அப்படி கிடையாது. சோ இங்க நரகம் ஆகும்போது இங்க புண்ணியம் செய்பவன் ஒருவனும் கிடையாது. இங்க சன்மார்க்கன் ஒருவனும் கிடையாது. சத்திய வழிபடி நடப்பவன் ஒருவனும் கிடையாது. மனைவி இச்சையா பார்த்தாலும் நீ பண்றதுக்கு பேர் விபச்சாரம். இங்க நடக்கிறதுக்கு பேர் கல்யாணம் கிடையாது. ஒரு கிறிஸ்தவ போஸ்டர் இருக்கு, பரிசுத்த விவாகம். ஆட பாவீங்களா, பரிசுத்தம்னா அர்த்தமே தெரியலடா. அப்ப இயேசு பரிசுத்தன்னு இதே வாயால ஏன் சொல்றீங்க? அப்ப அவரும் காமத்துல விழுந்தாருன்னு அர்த்தமா? பரிசுத்த விவாகம்னா என்னன்னே தெரியாது. சொர்க்கத்துல நடக்கும். அங்க கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். இந்து தெய்வங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கிறாங்களே, சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் வழிபடுறாங்க பரிசுத்தமா இருந்ததுனால. கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் தூய்மையாக இருந்தாங்க. காமம்னா என்னன்னே தெரியாது. ஆத்ம உணர்வுல இருக்கும். கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். அங்கதான் பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அங்க இதெல்லாம் நடக்காது. இங்கதான் இந்த பாவம் செஞ்சதுனால நடக்குது. இப்ப இதுதான் பாவம். இதுக்கு காரணம் உன்னை உடம்புன்னு புரிஞ்சுக்கிட்டது. சொர்க்கத்துல ஆத்மான்னு உணர்ந்து ஒருவர் ஆத்மான்னு பார்த்த. இப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய சக்தி உனக்கு இல்ல. சாத்தானின் பிடியில சிக்கிட்டு இருக்கிற. அதுல இருந்து தப்பிக்கணும்னா என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இரு. கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமா இருக்கு. எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாக்குள்ள சக்தி நிரம்பும். இறைவன் கொடுக்கிற ஞானத்தையும் கேட்கணும். அது பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. அதனால இவர் கேட்கிறாருல, ஏன் எனக்கு வந்தது நாளைக்கு உனக்கும் வராதா? வரும் தான். ஏன்னா எல்லாருமே பாவிகள். அப்ப நீ ஏன் என்னை பார்த்து சிரிக்கிற? அவர் சிரிக்கலையே, அட்வைஸ் தானே பண்றாரு. எனக்கும் வந்தா நான் இதுதான் நினைச்சுக்குவேன் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா அது அவங்களுக்கு புரியல. அதான் சொல்றாரு, அந்த துன்மார்க்க வழியில் விலங்குகளை சாப்பிடுறது, சொத்தை அபகரிக்கிறது, காமம், இச்சையா பாக்குறது. சோ இதுலயே மூழ்கி இருக்கிறாங்க. காசு கொடுத்து இந்த பாவத்தை பண்றாங்க. சினிமா தியேட்டர்ல போய் எல்லா தவறான எண்ணங்களையும் தூண்டுறதான சினிமா. சோ நீ அந்த எண்ணத்தை நினைச்சாலே பாவம் பண்ணிட்டேன்னு தான் அர்த்தம். அப்ப அதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. ஐயா, பணக்காரங்களாம் இது பண்றது இல்லையா? பணக்காரங்களுக்கு கஷ்டம் வராதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? இவரு பணக்காரர் தானே, அதனால தானே வலி. ஏழைக்கு எதுவுமே இல்லாதப்ப இது வரும்போது இருந்த வலியை விட பணக்காரனுக்கு தான் வலி அதிகமா இருக்குது. சோ இதெல்லாம் நடக்கும். உலகம் அழியும் போது எல்லாமே கண்ணு முன்னாடி வீடெல்லாம் காலி ஆகுறத பார்ப்போம், சொத்தெல்லாம் காலி ஆகுறத பார்ப்போம். அந்த நேரத்தில் நடக்கிற விஷயத்தை முன்கூட்டியே ஒரு கதை வடிவத்தில் சொல்லப்பட்ட, பிணையப்பட்ட ஒரு கற்பனை கதை தான். பைபிளா இருக்கட்டும், ராமாயணம் இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், கீதையா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும். நிஜத்தில் நடந்தது கிடையாது. நடக்க போறது, நடந்து கொண்டிருப்பது. இப்ப
சோ இதை புரிஞ்சுக்கணும். சோ அப்ப என்ன ஆகும்னா, ஒரு டைம்க்கு அப்புறம் தொட்டதெல்லாம் கண்ணி வெடி மாதிரி அவனுக்கு எதிராகவே திரும்பும் துன்மார்க்கன். அப்ப ஆடாத ஆட்டம் ஆடுவான். ஏன்னா அந்த பாவக்கணக்கு ஒரு லெவலுக்கு ஏறின பிறகுதான், பாவக்குடம் நிரம்பி வழியும் போதுதான் தண்டனை கிடைக்கும். அதனால ஆரம்பத்துல தெரியாது. சோ இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. 11 படிங்க சிஸ்டர். சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். அவன் பலனை பட்டினி தின்று போடும். அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும். அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும். பயங்கரமான மரணமே அவன் அங்கங்களை பட்சிக்கும். சரி, ஓகே அவன் சிஸ்டர். நம்பிக்கை ஓகே, அது இருக்கட்டும். சோ டக்கு டக்குன்னு அந்த அதிபயங்கரம் அப்படின்னு சொல்றாங்களே, இப்ப கேரளால வயநாட்டுல நிலச்சரிவு வருதுன்ட்டு எடுத்துட்டு போய் வேற ஸ்கூல்ல உட்கார வைக்கிறாங்க. அங்க வருது நிலச்சரிவு. இல்ல, அடுத்தடுத்து எங்க திரும்பினாலும் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு செகண்ட் தான். சுனாமி வரும்போதும் அப்படித்தானே. ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததோ இப்ப அமெரிக்கா பிடிக்குது. டக்கு டக்குன்ட்டு அதிபயங்கரங்கள் அவனை திடுக்கிட வைக்குது இல்லையா? அவனுடைய லைஃப் சேவிங்ஸ் எல்லாம் போட்டு அதை பண்ணியிருப்பான். அப்ப என்ன பண்றது, எங்க போறதுன்னே தெரியாம, திசை தெரியாமல் அவங்க கார்லயே படுத்து தூங்குனாங்களாம் இல்லையா? அப்புறம் பாத்ரூம், குளிக்கிறது, சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது. அப்ப அவனுடைய பலனை எல்லாம் பட்டினி தின்று போடும் அப்படின்றாங்க. ஆக்சுவலா சயின்ஸ்ல ஆஹ் ஏதோ ஒண்ணு கிளைக்கோஜன் நினைக்கிறேன். அது சுகரா கன்வெர்ட் பண்ணி அது கிளைக்கோஜனா மாறி அது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி சேவ் ஆயிருக்கும். நீங்க ஒரு டைம்ல சாப்பிடாம இருக்கும்போது என்ன ஆகும்னா அது கரையும், அதுல இருந்து எடுத்துக்கும். அது திட்டத்திட்ட உடம்பு அதுவே சாப்பிடுற மாதிரி தான் அது. சோ அப்ப பட்டினினால அது நடக்குது. அதான் அவன் பலனை பட்டினி தின்று போட்டுருது, பலம் இல்லாம ஆக்கிடுது. அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும். அவனுக்கு தெரியாது, நல்லா ஜாலியா இருப்பான், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. திடீர்னு ரெடியா இது ஆயத்தப்பட்டு நிற்கும்ன்றதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த 5000 வருடம் ஒரு கல்பனும் இதுல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே வீடியோ பார்த்துருந்தா தான் இப்பவும் பார்ப்பீங்க. அப்ப இதுக்கு அடுத்த நொடி என்ன நடந்தது முந்தைய கல்பத்தில், இந்த 5000 வருடத்தை கல்பம்னு சொல்லுவோம். முந்தைய கல்பத்தில் இதே நேரம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது நடக்கும். இதுக்கு முன்னாடி நாளைக்கு முந்தைய கல்பத்துல நாளைக்கு ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட்ல சாகுறேன், இல்ல பாம்பு கொத்தி சாகுறேன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன அர்த்தம், அது ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா எனக்கு இப்ப தெரியாது, ஆடிக்கிட்டு இருப்பேன் இல்லையா? சோ இதெல்லாம் ஜாக்கிரதையாக அப்ப அகங்காரம் வராது, அந்த பணிவு இருந்துகிட்டே இருக்கும். சோ ஆனால் உங்க கர்மத்தின் விதிப்படிதான் அது நடக்குது. தப்பிக்கிறதுக்கு வழி சொல்றாரு. அதுதான் என்னையே நினைவு செய்ய செய்ய, அதாவது கடவுளையே நினைவு செய்ய செய்ய செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைக்கணும், உங்களையும் ஆத்மான்னு உணர்ந்து நினைக்கணும். அதுல பாவம் பல ஜென்மமாக வந்திருக்குது, அந்த பாவத்தை ஃபுல்லா எரிக்கணும். அப்ப எரிச்சிட்டீங்களா? அதே மாதிரி ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது பூர்வ மத்தியில அந்த ஆத்மா சகோதரனை பார்க்கிறேன், கடவுளுடைய குழந்தைய பார்க்கிறேன், என் அப்பாவுடைய குழந்தைய பார்க்கிறேன். அப்ப என்னுடைய சகோதரி சகோதரன் தானே உறவு, வேற எந்த உறவும் கிடையாது. இது பக்காவானாதான் நீங்க காமத்தை வெல்வீர்கள். எப்ப உங்க மனைவியை, உங்க கணவனை சகோதரன் அல்லது சகோதரியாக பார்க்க முடியுதோ அப்பதான் உங்களால மற்றவர்களையும் அப்படி பார்க்க முடியும். காமத்தை வெல்லாமல் உங்கள் மனைவி கிட்டேயே உங்களால காமத்தை வெல்ல முடியலன்னா அந்நிய பெண்ணை பார்க்கும்போது எப்படி சலனப்படாம இருப்பீங்க? சோ அப்ப நீங்க ஒவ்வொரு தடையும் சலனப்படும் போதெல்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தே தீரும். சோ வழி இருக்குது தப்பிக்கிறதுக்கு. இறைவன் நினைவுல யாரை பார்த்தாலும் கடவுளுடைய நினைவு மட்டும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும், செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி. அப்படி இருந்தாலும் உங்களால தப்பிக்க முடியும். அந்த வழியை மட்டும் சொல்லல. தப்பு பண்ணா என்னென்ன தண்டனைன்றது சொல்லப்பட்டிருக்கு, தப்பு என்னன்னு சொல்லல. அந்த தப்புல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு சொல்லல. இறைவனை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லல. அதை கடவுள் தான் சொல்ல முடியும். அதுதான் பிரம்மகுமாரிகள் மூலமாக இப்ப நடந்துட்டு இருக்கு கடைசி 100 வருஷம். சோ அப்ப அடுத்தடுத்து பயங்கரங்கள் எங்க போறனே தெரியாம, திசை தெரியாமல் அலைய பண்ணும். ஒரு முஸ்லிம் சகோதரர் ஒரு முஸ்லிம் நாட்டுல போய் மாட்டிக்கிறார், நம்ம ராமநாதபுரத்தை சார்ந்தவர். ஒட்டகம் மேய்க்க விடுறாங்க, சாப்பாடு போடுறது இல்ல. அப்படியே இருந்து முதல்வருக்கு கருணையா அழுது ஏதோ ஒரு வீடியோ வெளியிட்டு அதுக்கப்புறம் அவரை மீட்டுட்டாங்க. சோ அப்படிலாம் போய் மாத்திக்கிறாங்க இப்ப இல்லையா?
அது முன் ஜென்மத்துல ஏதாவது பண்ணிருக்கலாம், அல்லது இந்த ஜென்மத்திலே காமம் இல்லாம எவன் இருக்கிறான், கரிமீன் சாப்பிடாம எவன் இருக்கிறான். சோ எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்கும். சோ திசை தெரியாமல் அலைய பண்ணும். இப்ப அமெரிக்காவில அந்த காட்டுத்தீ வந்தப்ப போய் பார்த்தாங்கன்னா எது எந்த தெருன்னே தெரியாது, எல்லாமே அப்படியே அப்படியே சமமாயிடுச்சு. எப்படி இருக்கும் இல்லையா? பட்டினி, பக்கத்திலே கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும், அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும். சோ அந்த பலத்தை அது சாப்பிடும். பயங்கரமான மரணமே அவன் அவயங்களை பட்சிக்கும், தின்று போடும், கொன்று போடும். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே சிஸ்டர், 14. இது மியூட்ல சொல்லுங்க சிஸ்டர். 14. அவன் கூடாரத்திலிருந்து வேரோடே பிடுங்கப்படும், அது அவனை பயங்கர ராஜாவின் இடத்தில் துரத்தும். அவனுக்கு ஒன்றுமில்லாமற் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும். கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். அவனை நினைக்கும் நினைப்பு பூமி. இப்ப என்னன்னா, இதெல்லாம் கிறிஸ்தவர்களே முதல்ல நம்புவாங்களா? நம்பினாங்கன்னா ஆடி பாடிட்டு இருப்பாங்களா? ஏன்னா இங்க வந்து நரகத்தை பற்றிய வர்ணனை தான் இருக்குது, சொர்க்கத்தை பற்றிய வர்ணனை எல்லாம் பைபிள் குரான்ல கிடையாது. அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கும், இதுதான் சொர்க்கமா? திராட்சை தோட்டத்துல பாம்பு இருக்குமே, அதான் சொர்க்கமா? அப்ப எதை வைத்து அவங்க சந்தோஷம் பண்ண முடியும்? பாதிரியார் என்ன சொல்றாரோ அதை இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு முஸ்லிம் சகோதரி யூடியூப்ல போடுவாங்க தமிழ்ல, முஸ்லிம்களுக்கு சந்தோஷமான பண்டிகையே கிடையாது, எல்லாமே துக்க பண்டிகை தான்றாங்க. சோ பண்டிகையை விட இது வாழறது கலியுகம், துக்கம் நிரம்பிய உலகம். ஆனால் சந்தோஷமா இருக்க முடியும் இறைவனை பிடிச்சிட்டீங்கன்னா. ஏன்னா சொர்க்கத்துக்கு நாம தயார்படுத்திக்கிறோம். சொர்க்கத்துல எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாம இருக்கோ, அதே மாதிரி ஆகுறதுனால நாங்க போறேன்றது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இறைவனின் வழிப்படி நடந்தால், மனித வழிப்படி, மனிதர்கள் உருவாக்கிய மதங்களின் வழிப்படி நடந்தால் துக்கம் மட்டுமே மிஞ்சும். ஆரம்பத்துல ஆடினாலும் அதுக்கப்புறம் யோபுக்கு வந்த நிலைமை தான் வரும். அப்ப அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோட பிடுங்கி எறியப்படும் இல்லையா? ஒரு குடும்பமே அப்படியே நாசமா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த விபச்சார விடுதியில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிற பெண்ணை அப்படியே கடத்திட்டு போயிருப்பானுங்க, அல்லது வேலைக்கு போவாங்க, சினிமாவுக்கு போறாங்க, அப்படி காட்டிட்டு போய் கடத்திட்டு போறது. அப்ப ஒரு செகண்ட்ல மாறுது பாருங்க. ஆனா அது கூட எங்க இவங்க அந்த சினிமா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தின் பக்கம் ஆசை வைக்கிறதுனால தானே. அது பார்த்தாலே தெரியுது தவறான விஷயம்தான் நடக்குது, ஸ்கிரீன்லயே மோசமா தான் இருக்குது. அப்ப அங்க போய் எப்படி நல்லா இருக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு ஆசையின் பக்கம் தான் போய் பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அது அவனை பயங்கரத்தின் ராஜாவின் இடத்தில் துரத்தும். பயங்கர ராஜான்றதோட பயங்கரத்துக்கெல்லாம் ராஜாவா யார் இருக்கிறா? அது சுனாமியா இருக்கலாம், நிலநடுக்கமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், பாலியல் பலாத்காரமா இருக்கலாம், அங்க துரத்தும். சோ இதெல்லாம் யாருக்கு? துன்மார்க்கனுக்கு. யார் துன்மார்க்கர்? கலியுகத்துல உள்ள எல்லாம் துன்மார்க்கர் தான். கடவுள் வந்துதான் சத்திய மார்க்கத்தை கொடுக்க முடியும், மதங்கள் கொடுக்காது. மதங்களின் வழி எல்லாமே துன்மார்க்க வழிதான். சரி, அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போனதால் பயங்கரம்தான் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும். எப்படி இருக்கும்? அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லாம ஒருத்தர் வீட்டுல இருக்கிறாருன்னா, இப்ப சொந்த வீடு கூட கிடையாது இல்லையா? அப்படியே சொந்த வீடும் இருந்தும் சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லைன்னா, அதுலயும் படுத்த படுக்கையிலே டாய்லெட் போற அந்த நிலைமையெல்லாம் வந்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு இல்லையா? அவன் வீட்டு மேல நெருப்பு கல்லு விழுன்ற. அமெரிக்கா பத்தி எரிஞ்சது இல்லையா? அதுதானே அந்த எம்பர்ஸ்ன்னுவாங்க, அந்த கரித்தூள் பறக்கும். அந்த புயல் காத்துல 110 வேகத்துல அடிக்குது. அந்த ஒரு பொறி போய் பட்ட உடனே நம்ம எரியறதுக்கு ரெடியா இருக்குது. சோ இதெல்லாம் துன்மார்க்கருக்கு நடக்கும்ன்ற. அப்ப நான் என்ன பாவம் செய்தோன்றதான் யோசிக்கணும். ஆனா ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க? அரசாங்கத்தின் மேல பழி போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அமெரிக்கர்கள் அதெல்லாம் பண்ணல. யாருமே நாங்க மறுபடியும் வந்துடுவோம் இதுதான் சொல்றாங்களே தவிர யாரையும் பழி போடல, கடவுளே அநியாயம் பண்ணிட்ட எதுவுமே சொல்லல. யார் வீடு காப்பாற்றப்பட்டதோ கடவுள் என்னை காப்பாற்றினாருன்னு சொல்றாங்க.
புத்திசாலியா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆளுங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே சாலை மறியல், அழுவுறது, புலம்புறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, அப்ப இங்க எதுக்காக இது சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் நடக்கிறது வந்து துன்மார்க்கனுக்கு நடக்குதுப்பா. ஒரே ஒரு விஷயம் சொல்லி, நான் கூட துன்மார்க்கன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்களுக்கும் தெரியாது. பட் துன்மார்க்கருக்கு இது நடக்கும்னு இருக்குது, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். இப்ப பாலஸ்தீன் அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் வந்து இஸ்ரேல்ல வந்து நிறைய பேரை கடத்திட்டு கொலையெல்லாம் பண்ணிட்டு போனாங்க, வீடெல்லாம் எரிச்சிட்டு எல்லாம். அப்ப ஆரம்பிச்சது சண்டை மறுபடியும். லட்சக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. ஆனா அப்ப அவன் பண்ணதுக்கு எல்லா முஸ்லிம்களும் சப்போர்ட், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், ஜெயிச்சாச்சு ஜெயிச்சாச்சு. ஒருத்தனுக்கு கூட புத்தி இல்லை. அடுத்தது என்ன நடக்கும், அதுக்கப்புறம் சேவ் பாலஸ்தீன், சேவ் பாலஸ்தீன், சேவ் பாலஸ்தீன். இதுதான் மனித வழி. ஏன்னா மனித வழி சொல்லுது, உன் சகோதரனுக்கு ஒன்னானா நீயும் கத்தி எடுத்துட்டு போன்ட்டு. போனா என்ன ஆகும்? அப்ப தெரியணும்ல அது கடவுளுடைய வழி கிடையாதுன்ட்டு. அப்ப யோபு, நான் கடவுளுடைய வழிபட்டுதான் நடந்தானே, நீ நடந்தது கடவுளுடைய வழி இல்லைன்றதுதான் அங்க விஷயமே. இல்லைன்னா இது வராது. யாருமே கடவுளுடைய வழிபடி கிடையாது. பட் அதுல இன்னும் மோசமா போகும்போது தண்டனையும் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு வரும். சோ கீழே இருக்க எப்படி போடுமா, கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். மேல எடுத்து ஆசிட் மழை பெய்யற மாதிரி நெருப்பு மழை பொழியும் அப்படின்னு சொல்லலாம். கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். அதாவது அவனை ஒரு மரமா வச்சுக்கிட்டீங்கன்னா வேரும் அறுக்குது, மேல கிளையும் துளிராம அருந்து விழுது. அப்ப அவனுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரு நொடியில எல்லாத்தையும் விட்டுட்டு நடுத்தெருவுக்கு வர்ற மாதிரி இல்லையா? இப்ப உக்ரைன்ல அப்படித்தானே எல்லாருமே போனாங்க. அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 17 படிங்க சிஸ்டர். அவனை நினைக்கும் நினைப்பு பூமியில் இருந்து அழியும், வீதிகளில் அவன் பேரில்லாமற் போகும். அவன் வெளிச்சத்தில் இருந்து இருளில் துரத்திவிடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை. அவன் வீட்டில் மீதியாய் இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப பாருங்க, ஒருத்தன் அவனை நினைக்கும் நினைப்பே பூமியில் இருந்து அழியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அவ்வளோ ஃபேமஸா வாழ்ந்தவன், ஆனா அவன் பண்ண வேலையில அவ்வளவுதான். அப்படி ஒருத்தன் இருந்தனே இல்லாம போயிடும் இல்லையா? சில சினிமா பிரபலங்கள் பாலியல் குற்றத்துல சிக்கி டக்குன்னு வாய்ப்பு எல்லாமே காலி, ஃபுல்லா உச்சத்துல இருந்து காணாம போறாங்க இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடியே பாக்குறோம். வீதிகளில் அவன் அப்படி ஒருத்தன் இருந்தான்றதே தெரியாது. ஒரு பிரபலம் வாழ்ந்த வீட்டிலேயே கூட நம்ம இருந்துட்டு இருப்போம், ஆனா இது அவனுடைய வீடுன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி காணாம போயிடும். அதாவது அவனுக்குன்னு எந்த மகிமையும் இருக்காது. அப்ப வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்தி விடப்படுவான் இல்லையா? துக்கம் நிரம்பிய உலகத்தில் எப்படி அது நடக்கும்னா, பெரும்பாலும் அடுத்த ஜென்மத்தில் நடக்கும். ஒரே ஜென்மத்துல நடக்கும்போது அது பயங்கர வலியா இருக்கும். அடுத்த ஜென்மத்தில் அந்த மாதிரி இடங்கள்ல, இப்ப ஆப்பிரிக்கால நிறைய இடத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இடம்லாம் இருக்குது இல்லையா? சோ அங்க போய் பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம். பூலோகத்திலிருந்தே தள்ளுண்டு போவான் இல்லையா? பூமியிலிருந்தே விரட்டி அடிக்கப்படுவான், அதாவது கொலை செய்யப்படுவான். சோ அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்குன்ட்டு அவன் வசிக்கிற இடத்துல அவனுக்கு ஒரு அனாதையா இருப்பான். அவனுக்கு ஒரு குடும்பமும் இருக்காது, குழந்தைங்களும் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்றான். சோ இதுல என்னன்னா, இது ஒரு பெரிய தண்டனை மாதிரி இருக்குது. ஆனா இப்ப உலகம் அழிய போகுது, இந்த நேரத்தில் குழந்தை பெத்துக்கிறது, குடும்பம் வச்சுக்கிறது தான் பெரிய தண்டனையே. இது யாருக்கும் அத காசு இருக்கிறவனுக்கு வேணா அது கஷ்டமா இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல, இப்ப கிடையாது. சோ அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோன்னு கடைசி நேரத்துல. அப்ப என்ன அர்த்தம்? அந்த நேரம் குழந்தை பெத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது காமத்தில் ஈடுபடாதீங்க, ஈடுபட்டீங்கன்னா குழந்தை உண்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை அப்படின்றது. மீதியாய் அவன் வீட்டில் மீதியா இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. இதுல அடிப்படையா நம்ம ஒண்ணு எடுத்துக்கணும், அவனை பார்த்துக்க யாரும் இல்லாத ஒரு நிலையில அவன் சிக்குவான்னு அர்த்தம்.
குழந்தை இருந்தா மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டு தான் மறு வேலை பண்றாங்களா? ஒரு குழந்தை வந்து அப்பாவை பாக்ஸிங்ல குத்தி சாகடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, சொத்து பிரச்சனைக்காக. சோ 20 படிங்க சிஸ்டர். அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின் அடியாரும் பிரமிப்பார்கள். அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான், தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்றான். ஆனா பாக்குறதுக்கு வந்து அவங்க துன்மார்க்கம் பண்ணாங்களா? ஏன்னா இந்த பாவம் நல்லதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணுவோம், கெட்டதெல்லாம் தெரிஞ்சு பண்ண மாட்டோம். அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? இப்ப வந்து விஜயகாந்த் எவ்வளவு பரிதாபமா இறந்தார். எல்லாருக்குமே என்னப்பா கடவுள் இருக்காரான்னு தெரியல, எவ்வளவு தானம் பண்ணான். ஆனா அந்த காசு எப்படி வந்துச்சு? சினிமால ஆபாசமா நடிச்சுதானே வந்தது. அவர் படங்கள்ல ஆபாச பாடல்களே வரலையா? நிறைய வரும். சோ அப்ப பலருக்கு காமன் கற்பழிக்கிறதெல்லாம் அங்க இருந்து தானே வருது. ஆட்டோ சங்கர் சொல்ற, நான் சினிமா பார்த்துதான் கெட்டு போனேன், பெண்களை வந்து நிறைய பேரை கற்பழிச்சு கொலையெல்லாம் பண்ணாரு, விபச்சாரம் எல்லாம் பண்ணாரு, என்ன இப்படி மாத்துந்து சினிமா, அதுவும் பொறுப்பே இருக்கணும்னு. ஒன்னும் மாறலையே அதுக்கப்புறம் இல்லையா? சோ அப்ப அந்த பாவத்தினால வர பணத்தினால நீங்க புண்ணியம் செய்தாலும் அதுக்கான பலன் மேபி அடுத்த ஜென்மத்துல கிடைக்கும். ஆனா செய்த பாவத்துக்கான தண்டனை இப்பவே கொடுக்கப்பட்டு அங்க போய் அங்க பணக்கார குடும்பத்துல பிறப்பீங்க. சோ அதனால சுத்தி இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க, ஐயோ இப்படி இருந்தவருக்கே இந்த நிலைமையா அப்படின்ட்டு. அவருக்கு பின்னாடி வர சந்ததியினரும் பிரமிப்பாங்க, இப்படி இருந்தவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்தாரா அப்படின்ட்டு. அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான், தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள். சோ கடைசியில சொல்லுவாங்களாம், அப்படியே வீடெல்லாம் இடிஞ்சு ஒரு பாழடைஞ்ச ஒரு ஊரா இருக்குதுன்னா, அது மாதிரி நிறைய இருக்குது. யூடியூப்ல எல்லாம் கூட காட்டுவாங்க. அந்த ஒட்டுமொத்த ஊரே எதுவுமே இருக்காது, அந்த பழைய வீடு இருக்கும், உடஞ்சி கிடஞ்சி இருக்கும், உள்ள போனா போட்டோ எல்லாம் இருக்கும். அது மாதிரி போய் பார்ப்பாங்க, மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப இங்க யாரோ வாழ்ந்து இருக்கிறாங்க, ஏன் விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு தெரியலன்ட்டு இவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. சோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது இல்ல, எல்லாம் அழியிற மாதிரி ஏதோ நடந்திருக்குது. நான் சொல்றேன், அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள் தான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் இல்லையா? அப்ப இங்க இருக்கிறக்கூடிய எல்லாமே தேவனை அறியாதவர்களா தான் இருக்கிறாங்க, கடவுளை அறியாதவர்களா தான் இருக்கிறாங்க. அதனால்தான் ஒட்டுமொத்த உலகமும் அழிய போகுது. உலகம் அழிய போகுதுன்னு இருக்குல்ல பைபிள்ல, இந்து மதத்துல, குரான்ல, எல்லாத்துலயும். அப்ப தேவனை அழியாதவர்களுக்குத்தானே இது நடக்கும். இப்ப உலக அழிவு நடக்குது இல்ல, அப்ப யாருமே அறியலன்றது உண்மைதானே. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கடவுளே வந்து சொன்னாதான் உண்டு. அதான் சொல்றாரு, செம்பொன் நிறமான ஒளிவுறத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன், ஒருத்தர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறேன், என்ன நினைவு பண்ணுங்க, நான் சொல்றதை கேளுங்க. ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றாரு, அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வழியா ஞானத்தை கேட்கிறவங்க பிரம்மா மூலமாக இறைவனுக்கு குழந்தையானதுனால பிரம்மாவுக்கும் குழந்தை. அதான் பிரம்மா குமார் குமாரிகள். ஒண்ணுமே இல்ல, ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை அப்பான்னு அன்பா நினைக்கணும். நான் உடம்பு கிடையாது, ஆத்மா. உடம்புன்னு நினைச்சுதான் இல்லாத ஆட்டம் எல்லாம் ஆடிட்டேன். ஆனா அந்த ஆத்மா எப்பவுமே இருக்கும். நான் ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வேற உடம்பு எடுத்து எடுத்து தண்டனை அனுபவிக்கும் அப்படின்னு தெரியாம பண்ணிட்டேன். சோ இப்போ உடம்புன்றதே மறந்து வெறும் ஆத்மா ஒளியாக இருக்கிறேன்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இவ்வளவுதான் கடவுளுடைய செய்தி. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க செய்த பாவங்களும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கும், மீதி உள்ளது நோயில சரியாயிடும். ஆனால் இதை அழிய அழிய ஆத்மா தூய்மையாகுது, தூய்மையாக சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. அங்க அளவற்ற செல்வம் இருக்கும். அதை அடைஞ்சிட்டு இருக்கிறேன்றது ஒருத்தர் உங்களை திட்டுறாரு அப்படின்னா பாவம் அங்க முடியுது. இன்னும் எனக்கு அங்க சேமிப்பாகுது, நான் அமைதியா இருந்தா. எனக்கு நோய் வருது, ஐயோ உனக்கு கடவுளே கண்ணே இல்லையான்னு யோபு மாதிரி புலம்புறதுக்கு பதிலா, ஆஹா என்னுடைய பாவம் அழியுது, நான் சொர்க்கத்துக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கிறேன்னு ஆனந்தம் அடைவீங்க. இதுதான் உன் துக்கம் சுகமாக மாறும்ன்றதுக்கு உண்மையான அர்த்தம். துக்கம்தான் மற்றவர்களுக்கு, ஆனா இந்த ஞானத்தை புரிந்தவர்களுக்கு முடிஞ்சிடுச்சு டைம். அவர் யோபு சொல்றார், நான் சுடுகாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், புதைகுழிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், பிணக்குழிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
இல்லையா? தேவதையா பிறக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். சோ இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.